அடுத்து என்ன பார்க்க போறோம்னா டெஸ்ட் பேட்சோட ஆன்சர் கீ பார்க்க போறோம். டெஸ்ட் நம்பர் 4 என்னன்னா ஸ்கொயர் ரூட் அண்ட் கியூப் ரூட்டோட ஆன்சர் கீ பார்க்க போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்க்கலாம். என்ன சொல்லிக்கிறாங்க, இதோட கியூப் வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண சொன்னா, ஏற்கனவே இது வீடியோ போட்டிருக்கிற போய் அதை பார்த்துட்டு வாங்க. அதில் ஸ்லோவாக சொல்லியிருப்போம், உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்ல, லாஸ்ட் நம்பர் எடுத்துங்க. லாஸ்ட் நம்பர் இங்கே என்ன இருக்குது, 1 இங்கே யூனிட் டிஜிட்டில் எது வந்து 1ல் முடியுது செக் பண்ணுங்க. 1ல் முடிகிறது 1 தானே, 1ல் முடியுது. அதனால இந்த 1 எடுத்து இங்கே போட்டுக்குங்க. அடுத்து என்ன பண்ணீங்கன்னா, இது கியூப் ரூட்டாக இருந்தால் லாஸ்ட் 3 டிஜிட்டை வந்து இக்னோர் பண்ணிடுங்க. இக்னோர் பண்ணிட்டு மிச்சம் என்ன இருக்குது பாருங்க, இங்கே 68 இருக்குது. அந்த 68 கியூப் வேல்யூவை ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்க. இது வந்து கியூப் வேல்யூ இல்லை. அப்படி இல்லாத நிலைமையில் என்ன பண்ணீங்கன்னா, அதுக்கு முன்னால் என்ன வேல்யூ கியூப் வேல்யூ பாருங்க. 68க்கு முன்னால் 64 தானே கியூப் வேல்யூ. 64 எதோட கியூப்னு சொல்லி பாருங்க, 4ஓட கியூப்பா. அதனால 4 எடுத்து இங்கே போட்டுங்க. ஃபைனலாக நம்மளுக்கு 41 கிடைக்குது. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். இந்த கொஸ்டின் பாருங்க, இந்த கொஸ்டின்ல வந்து ஸ்கொயர் ரூட் கேட்டுக்கிறாங்க. ஸ்கொயர் ரூட்டுக்கு என்ன பண்றீங்கன்னா, லாஸ்ட் நம்பர் எடுத்துங்க. லாஸ்ட் நம்பர் எப்பவும் போல யூனிட் டிஜிட் செக் பண்ணுங்க. யூனிட் டிஜிட் செக் பண்ணும்போது பாருங்க, எதோட யூனிட் டிஜிட் 9ல முடியுது பாருங்க. 9 3ஓட தானே முடியுது. அந்த 3 இங்க போட்டுங்க. அடுத்து என்ன பண்ணீங்கன்னா, இது வந்து ஸ்கொயர் ரூட்டா கியூப் ரூட்டா நல்லா பாத்துக்கோங்க. இது ஸ்கொயர் ரூட். அதனால என்ன பண்ணீங்கன்னா, லாஸ்ட் 2 டிஜிட்டை விட்டுருங்க. 2 டிஜிட்டை விட்டுட்டு மிச்சம் என்ன இருக்குது பாருங்க, 18. 18 வந்து ஸ்கொயர் ரூட்டா பாருங்க. 18 வந்து நம்மளுக்கு ஸ்கொயர் ரூட். அதனால 18க்கு முன்னால என்ன வேல்யூ ஸ்கொயர் ரூட் வேல்யூ பாருங்க, 16 தான் ஸ்கொயர். 16 எதோடது, 4ஓட தான். அதனால 4 இங்க போட்டுக்குங்க. ஃபைனலா இது எதோட ஸ்கொயர் வேல்யூனா 43 தான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் பாருங்க. இந்த கொஸ்டின்ல எக்ஸோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணீங்கன்னா, இந்த ரெண்டு மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. மல்டிப்ளிகேஷன் பண்ணீங்கன்னா 176 into 2 மல்டிப்ளிகேஷன் பண்ணீங்கன்னா என்ன வருது, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 352 வருதா. 352 பிளஸ் அடுத்தது 3 ஸ்கொயரோட வேல்யூ என்ன, 9 போட்டுக்கிங்க. இந்த 4 பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் அப்படியே வச்சுங்க. அடுத்து என்ன பண்ணீங்கன்னா, இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணீங்கன்னா என்ன வருது, 361 வருதா. ஈக்குவல் டு 4 பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸா. 361 எதோட ஸ்கொயர் ரூட் பாருங்க, 19ஓட ஸ்கொயரா. நீங்கள் வந்து ஒரு 20 வரைக்கும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கூட போக தெரிஞ்சுக்கலாம். 20 வரைக்கும் நீங்கள் மினிமம் ஆச்சு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் சம் சால்வ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்தது இந்த +9 இந்த சைடு வந்தால் -4 மாறிடுமா. ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ 19லேருந்து 4 மைனஸ் பண்ணுங்க. 4 மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வருது, 15 வருதா. ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் தான் 15. எக்ஸ் வேணா ரெண்டு பக்கம் வர்க்கமூலம் எடுத்தீங்கன்னா அது 15 ஸ்கொயராக மாறிடுமா. 15 ஸ்கொயரோட வேல்யூ என்ன, 225. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். இது சிம்பிளான கொஸ்டின் தான், எல்லாரும் போட்டு. இந்த கொஸ்டின் பாருங்க, இந்த கொஸ்டின் கரெக்டாக போட்டிங்கன்னா மட்டும்தான் ஆன்சர் வரும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இதை பண்ணுங்க, இதை பண்ணி முடிங்க, இதை ஆட் பண்ணி பண்ணுங்க. இப்படித்தான் போனேன். இங்கிருந்து பண்ணிட்டு போயிடாதீங்க. இது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 81 எதோட வேல்யூ 9 தானே. 2 9 இருக்கா, அதில் ஒரு 9 வெளியே எடுக்கலாமா. வாங்க போடலாம். மிச்சதெல்லாம் அப்படியே எழுதுங்க. 248 + 60 + ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7. இங்கே பாருங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 81 எப்படி எழுதலாம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 × 9 எழுதலாமா. 2 9க்கு ஒரு 9 வெளியே எடுக்கலாமா, +9 போட்டாச்சு. அடுத்தது இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணி என்ன வருது, 16 வருதா. 16 எப்படி எழுதலாம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 வந்து 4 × ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 × 4 எழுதாமா. 2 4க்கு ஒரு 4 வெளியே எடுக்கலாமா, வாங்க எழுதலாம். 609 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 248 + ஸ்கொயர் ரூட் ஆஃப் 60 ப்ளஸ் இது எப்படி எழுதலாம்னு சொன்னேன், 16 வந்து எப்படி எழுதலாம், 4 × 4 எழுதலாம். 2 4க்கு ஒரு 4 வெளியே எழுதலாமா, டேரெக்டாக எழுதிட்டா. அடுத்து இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வருது, 64 வருதா. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 64 எப்படி எழுதலாம், 8 × 8 எழுதலாம். 2 8க்கு ஒரு 8 வெளியே எடுக்கலாமா, அதனால் இங்கே 8 வரும். மிச்சது அப்படியே எழுதிக்கிங்க. ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 248 ப்ளஸ் 64க்கு வந்து எப்படி எழுதிக்கிறோம், 8 வெளியே எடுத்துக்கிறோமா. வாங்க அடுத்தது சால்வ் பண்ணலாம். 609 ஸ்கொயர் ரூட் ஆஃப் இது ஆட் பண்ணிங்கன்னா என்ன வருது, 256 வருதா. அப்படியே போட்டுங்க. 256 வந்து எப்படி எழுதலாம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 × 16 எழுதலாமா. 2 16க்கு ஒரு 16 வெளியே எடுக்கலாமா. ஈக்குவல் டு 0095 = 16 எழுதியாச்சு. இப்போ ரெண்டு ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணிங்கன்னா என்ன வருது, 625 வருதா. 625 எதோட, இது எப்படி எழுதலாம், 25 × 25 எழுதலாமா. 2 25க்கு ஒரு 25 வெளியே எடுக்கலாமா. நீங்கள் டேரெக்டாகவே எழுதிடுங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 625 வேல்யூ என்ன, 25ங்கிறது உங்களுக்கு ஈஸியாக தெரியும். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர்.
பாருங்க இதுக்கு இந்த வேல்யூவோட கியூப் ரூட் கேட்டுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணேன்னா இந்த டெசிமலை வந்து ஃப்ராக்ஷனாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு 0.027 இங்கே டெசிமலுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்குது பாருங்க, பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1 2 3. அதனால மேலே கீழே 1000 மல்டிப்ளிகேஷன் பண்ணுறேன். இப்போ பாருங்க மேலே வந்து பாயிண்ட் இல்லாமல் வருமா, 27 இங்கே வந்து 1000 வருமா. இப்போ வந்து கியூப் ரூட் கண்டுபிடிங்க. டேரெக்டாக நம்ம போட்டுறேன் கியூப் ரூட் கேட்டோன்னே. இப்போ 27 எப்படி எழுதலாம், 3 × 3 × 3 எழுதலாமா. 1000 எப்படி எழுதலாம், 10 × 10 × 10 எழுதலாமா. கியூப் ரூட் எப்படி கண்டுபிடிப்போம், 3 3 இருந்துச்சுன்னா ஒரு 3 வெளியே எடுப்போமா. பை 3 10 இருக்குது, ஒரு 10 வெளியே எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இது வந்து டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வருது, 0.3 வருமா. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். பாருங்க ax squared minus 28x plus 49 equal to 0 has equal roots. The value of a ஓட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த பாருங்க இங்க பாருங்க இது எப்படி இருக்குதுன்னா ax squared plus bx plus c equal to 0 வடிவத்தில் இருக்குதா. இதுல இருந்து a ஓட வேல்யூ என்னன்னு பாருங்க, a ஓட வேல்யூ a தான். அடுத்து b ஓட வேல்யூ என்ன, -28 இருக்குதா, -28 plus c ஓட வேல்யூ என்ன 49. இப்படி இருந்துச்சுன்னா ஈக்குவல் ரூட்ஸ் இந்த ஃபார்முலாக்கு இது ஓகேவா இருந்துச்சுன்னா b squared minus 4ac லீனியர் ஈக்குவேஷன் ஃபார்முலா நம்ம எடுத்துக்கிறோம். அதை எடுத்து இதுலேருந்து ஈஸியாக நம்ம ஏ கேட்டாங்கன்னா ஏ ஃபைன் பண்ணிக்கலாம், பி கேட்டாங்கன்னா பி ஃபைன் பண்ணிக்கலாம். ஈக்குவல் ரூட்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதனால இந்த லீனியர் ஈக்குவேஷன் ஃபார்முலா நான் எடுத்துக்கிறேன். இப்போ b squared equal to -4ac, அந்த சைடு போனால் +4ac மாறிடுமா. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஏவோட வேல்யூ என்ன, 4 × ஏவோட வேல்யூ ஏவே தான். அடுத்தது சியோட வேல்யூ என்ன, 49. பியோட வேல்யூ என்ன, -28 the whole square. இது எப்படி எழுதலாம், 20 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அதனால் டேரக்டாக நான் 28/28 போட்டுக்க. ஏ மட்டும் இங்கே வச்சுக்க, மிச்சம் இன்டூவில் இருக்குது இங்கே வந்தால் டிவைடாக மாறுமா. 4 × 49. இப்போ கேன்சல் பண்ணுங்க. இது 1 டைமு, இது வந்து 7 டைமா. அடுத்தது என்ன பண்ணீங்கன்னா இது 1 டைமு, இது வந்து 7 டைம். 4 7 2 14 3 21 4 28. ஃபைனலாக ஏ ஈக்குவல் டு 4ன்னு சொல்லி வருதா. ஏவோட வேல்யூ 4ன்னு சொல்லி ஃபைன் பண்ணிட்டா இது ஈஸியாக தான். நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணீங்கன்னா ஈக்குவல் ரூட்ஸ் கொடுத்து இது ax squared plus bx plus c equal to 0 வடிவத்தில் இருந்துச்சுன்னா நீங்கள் b squared minus 4ac லீனியர் ஈக்குவேஷன் ஃபார்முலா எடுத்து சால்வ் பண்ணிங்கன்னா ஈஸியாகிடும். இதுவே நீங்கள் ஈக்குவல் டு கேன்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணி கேக்கு ஒரு மாறிலி கண்டுபிடிச்சி அதுலேருந்து அதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ரொம்ப டிலே ஆகும். இது மாதிரி சில ஷார்ட்கட் மெத்தடெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சம் போடும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கு. பாருங்க இதுக்கு வந்து கியூப் ரூட்டோட வேல்யூ கேட்டுக்கிறாங்க. இது ஈஸியான கொஸ்டின் தான், எல்லாரும் சால்வ் பண்ணிடுவீங்க. நான் என்ன பண்ணேன்னா மிக்சடு நம்பரை ஃபர்ஸ்ட் ஃப்ராக்ஷன் நம்பரா மாத்திக்கிறேன். 1 × 64 வந்து 64 + 61 ஆட் பண்ணீங்கன்னா 125 வருது. 125/64 அப்படியே போட்டுனா இப்போ நான் ஃப்ராக்ஷனுக்கு போட்டு அடுத்து நம்மக்கிட்ட என்ன கேட்டுக்கிறாங்க, கியூப் ரூட் போட்டுக்கோங்க. 125 எப்படி எழுதலாம், கியூப் ரூட் ஆஃப் 5 × 5 × 5 எழுதலாமா. 64 எதோட கியூப்புங்கிறது உங்களுக்கே தெரியும், 4 × 4 × 4 எழுதலாமா. 3 5க்கு ஒரு 5 வெளியே எடுக்கலாமா கியூப் ரூட்டில், 5 அடுத்து 3 4க்கு ஒரு 4 வெளியே எடுக்கலாமா. கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணுங்க, கேன்சல் பண்ண முடியாதுன்னா அதுதான் ஆன்சராக இருக்குது. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். இந்த கொஸ்டின் பாருங்க, இந்த கொஸ்டின்ல இதோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன், 25 லாஸ்ட் இருக்க நம்பர் பார்க்க சொன்னேன். லாஸ்ட் நம்பர் எப்படி எழுதலாம், 25 5 × 5 எழுதலாமா. 2 5க்கு ஒரு 5 வெளியே எடுக்கலாமா. வாங்க போடலாம். 58 plus square root of 31 plus square root of 21 plus square root of 11 plus இது எப்படி எழுதலாம், 25 5 × 5 எழுதலாம். 2 5க்கு ஒரு 5 வெளியே எடுக்கலாமா. அதனால் டேரெக்டாக 5 போட்டேன். அடுத்தது இது எப்படி எழுதலாம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 11 + 5 எப்படி எழுதலாம். இது 11 + 5 ஆட் பண்ணால் 16 எப்படி எழுதலாம், 4 × 4ன்னு எழுதலாமா. 2 4க்கு ஒரு 4 வந்து ஸ்கொயருக்குலேருந்து வெளியே எடுத்துக்கலாமா. டேரெக்டாக நான் இங்கே போட்டுக்கிற 4ன்னு. square root of 58 plus square root of 31 plus square root of 21 plus இது டேரெக்டாக நான் 4 போட்டுக்கிறேன். 4 போட்டாச்சு. அடுத்து இதை எப்படி எழுதலாம், square root of 21 plus 4 ஆட் பண்ணிங்கன்னா square root of 25 வருதா. 25 எப்படி square root of 25 எப்படி எல்லாம் 5 × 5 எழுதலாமா. 2 5க்கு ஒரு 5 வெளியே எடுக்கலாமா. போடுங்க. square root of 58 plus square root of 31 plus 5 டேரெக்டாக போட்டேன். இப்போ பாருங்கள் 31 + 5 ஆட் பண்ணிங்கன்னா என்ன வருது, 36 வருதா. 58 plus square root of 36. அடுத்தது போடலாம் வாங்க.
ஸ்கொயர் ரூட் ஆஃப் 58 ப்ளஸ் 36 எப்படி எழுதலாம் 6 into 6 ஸ்கொயர் ரூட் விட்டு ஒரு 6 வெளியே எடுக்கலாமா 6 பாருங்க 58 ப்ளஸ் 6 ஆட் பண்ணின்னு என்ன வருது 64 வருதா 64 எப்படி எழுதலாம் 8 into 8 எழுதலாமா 2 8க்கு ஒரு 8 வெளியே எடுக்கலாமா ஆப்ஷன் பி தான் ஆன்சர். இந்த கொஷின் பாருங்க, இந்த கொஷினோட வேல்யூ கேட்டுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் தனித்தனியாக கண்டுபிடிச்சி உங்களுக்கு அதுக்கப்புறம் மல்டிப்ளேஷன் பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணீங்கன்னா இதுக்குள்ள இருக்கிற பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்காக மேலேயும் கீழே 100ஆல் மல்டிப்ளேஷன் பண்ணும்போது இது வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25ன்னு வருமா, இது எப்படி வரும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 and 4 வருமா, ஓகேவா. இதையுமே மேலேயும் கீழேயுமே 100ஆல் மல்டிப்ளேஷன் பண்ணுங்க. மல்டிப்ளேஷன் பண்ணியுமே என்ன வரும் 36 into 49 வருமா. 100 எப்படி எழுதலாம் 10 into 10 எழுதலாமா. ஒரு 10 எடுத்து 49 மாறி இன்னொரு 10 எடுத்து 36 மாறிடுமா, ஓகேங்களா. அடுத்து பை இது என்னவா மாறு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 625 மாறிடுமா. அடுத்து பாருங்க ரெண்டு வேல்யூ மல்டிப்ளேஷன் எழுதுங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 பை square root of 1 and 4 into square root of 36 into 49 by square root of 625. இப்போ பாருங்க square root of 25 எப்படி எழுதலாம் square root of 5 into 5 எழுதலாமா. ரெண்டு 5க்கு ஒரு 5 வெளியே எடுத்துடலாமா 5 by அடுத்தது 1 and 4 வந்து square root விட்டு ரிமூவ் பண்ணுறதுக்கு square root of 12 into 12 எழுதலாம். ரெண்டு 12க்கு ஒரு 12 வெளியே எடுக்கலாமா 12 into அடுத்தது 36 எப்படி எழுதா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 into 6 எழுதலாம். ரெண்டு 6க்கு ஒரு 6 வெளியே எடுக்கலாமா 6 into அடுத்தது 49 எப்படி எழுதலாம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 49 ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7 into 7 எழுதலாமா. ரெண்டு 7க்கு ஒரு 7 வெளியே எடுப்போமா into 7 by அடுத்தது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 625 எப்படி எழுதலாம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 into 25 எழுதலாமா. ரெண்டு 25க்கு ஒரு 25 வெளியே எடுக்கலாமா வெளியே எடுத்தாச்சா. இப்போ கேன்சல் பண்ணுறதெல்லாம் கேன்சல் பண்ணுங்க. இது 1 டைமு இது 5 டைமு இது வந்து 1 டைமு இது 2 டைமு மிச்சம் ஏதோ ஒரு டைம் கேன்சல் ஆகுமான்னு பாருங்கள். மிச்சம் எது இல்லை டேரெக்டாக மல்டிப்ளேஷன் பண்ணுங்கள். 1 into 7 7 by 2 into 5 10 இது டிவைட் பண்ணிங்கன்னா 0.7 வருதா. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். டெஸ்ட் நம்பர் கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு எல்சிஎம் ஃபைன் பண்ணிக்கிங்க. 2க்கு 3க்கு எல்சிஎம் ஃபைன் பண்ணிங்கன்னா என்ன வருது 6 வருதா. 6 வச்சுட்டு இது வச்சு சால்வ் பண்ண போகிறோம். ஒவ்வொன்றையும் 6ஆல் டிவைட் பண்ணுங்க. இது எப்படி எழுதலாம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 எப்படி எழுதலாம் 1/2ன்னு எழுதலாமா. எல்சிஎம் என்ன வந்து 6 வந்துச்சு அந்த 6 இங்கே போட்டுக்கோங்க கம்மா அடுத்தது எடுத்துக்கோங்க. அடுத்த டைம் இதே எப்படி எழுதலாம் 2 into 1/3ன்னு எழுதலாமா. எல்சிஎம் நம்ம ஃபைன் பண்ணதுக்கு என்ன வந்து 6 வந்துச்சு அந்த 6 இங்கே போட்டுக்கோங்க. அடுத்தது இதே எப்படி எல்லாம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 into 1/2ன்னு எழுதலாமா into 6. அடுத்த டைம் இங்கே எழுதுறேன் கியூப் ரூட் ஆஃப் 4 எப்படி எல்லாம் 4 into பவர் ஆஃப் 1/3ன்னு எழுதலாமா into 6. இப்போ கேன்சல் பண்ணுறதெல்லாம் கேன்சல் பண்ணுங்க. இது வந்து 1 டைமு இது 3 டைமு இது வந்து 1 டைமு இது 2 டைமு இது வந்து 1 டைமு இது 3 டைமு இது 1 டைமு இது 2 டைமா. ஃபைனலாக 3 கியூப் இதோட வேல்யூ என்ன 2 ஸ்கொயர்டு இதோட வேல்யூ என்ன 2 கியூப் இதோட வேல்யூ என்ன 4 ஸ்கொயர்டு. பாருங்கள் இதுலேயே இதோட வேல்யூ வச்சு இதோட வேல்யூ 27 வரும் இதோட வேல்யூ 4 வரும் இதோட வேல்யூ 8 வரும் இதோட வேல்யூ என்ன 16 வருமா. இருக்கிறதுலே எந்த வேல்யூ பெருசு 27 எதோட வேல்யூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3யோட வேல்யூ. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். செம்ம இவ்வளோ ஈஸியாக அப்ரோச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணீங்கன்னா நீங்கள் எல்சிஎம் ஃபைன் பண்ணுங்கள். எல்சிஎம் ஃபைன் பண்ணிவிட்டு அந்த எல்சிஎம்மால் டிவைட் பண்ணுங்கள் இன்டூ பண்ணி டிவைட் பண்ணுங்கள் வேலை முடிஞ்சுது. எல்சிஎம் 6 வந்தோடனே இந்த கியூப் வேல்யூ 6ஆல் மல்டிப்ளேஷன் பண்ணும்போது கேன்சல் ஆகிறதெல்லாம் கேன்சல் ஆகிரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்கன்னா அதோட வேல்யூவை அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு எது ஆன்சர் சொல்லி ஈஸியாக கிடைச்சிது. இது போகிற இந்த வேவில் அப்ரோச் பண்ணுங்க உங்களுக்கு செம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம். இந்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டினில் எக்ஸோட வேல்யூ கொடுத்து நம்மகிட்ட ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸோட வேல்யூ கேட்டுக்கிறாங்கன்னா அதை என்ன பண்ணனா ஸ்கொயர் பண்ணி ஃபார்முலா நம்மளுக்கு ஈஸியாக இருக்குமா ஃபார்முலாவில் அப்ரோச் பண்ணி ஈஸியாக ஃபைன் பண்ணி ஆனால் எக்ஸோட வேல்யூ கிடைச்சிருச்சு. அதனால a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்ரோச் பண்ணும்போது a ஸ்கொயருங்கும் போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரை வந்து ஸ்கொயர் பண்ண ஸ்கொயர் ரூட் ரிமூவ் ஆகி எக்ஸ் கிடைக்குமா எக்ஸ் பிளஸ் அடுத்தது பி ஸ்கொயர் எப்படி எழுதலாம் 1 ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் எழுதலாமா. ஸ்கொயர் ரூட்டுக்கு எக்ஸ் கேன்சல் ஆகி நம்மளுக்கு என்ன கிடைக்கும் எக்ஸ் 1/x மட்டும் கிடைக்குமா 1/x மைனஸ் 2 into ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் வருமா. ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸு கேன்சல் ஆயிருமா. இப்போ பாருங்கள் எக்ஸ் ப்ளஸ் 1/x ஈக்குவல் டு -2ன்னு இருக்குமா. இப்போ வந்து இது ஃபார்முலாவில் இருக்கிற வேல்யூ எக்ஸோட வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ணி ப்ளஸ் 2 into ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸு ப்ளஸ் 1/xோட வேல்யூ என்ன இங்கே எக்ஸ் தான் கொடுத்துக்கிறாங்க 1/x கேட்டாங்கன்னா இங்கே ப்ளஸ் இருந்தால் மைனஸ் இருந்தால் ப்ளஸ் போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சுது.
டேரெக்டாக போடுங்க 3 மைனஸ் 2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 2வா ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2x மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2x கேன்சல் ஆயிருமா. அப்புறம் என்ன பண்ணீங்கன்னா ப்ளஸ் நம்பரெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. 3 + 3 ஆட் பண்ணின்னு என்ன வருது 6 6 அடுத்த -2 மைனஸ் பண்ணிங்கன்னா 4 வருதா 4 வச்சுக்கோங்க. இது எதோட வேல்யூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ தான் 4. நம்ம கிட்ட கேட்டது என்ன ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ். ரெண்டு பக்கம் வர்க்கமூலம் எடுத்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் ரூட் ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். இங்கே மிச்சம் என்ன இருக்குது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 இருக்குமா. 4 ஸ்கொயர் ரூட் ரிமூவ் பண்ணீங்கன்னா என்ன வரும் 2 வருமா. ஆப்ஷன் சி த ஆன்சர். பாருங்க இது மாதிரி சம் கொடுத்தாங்கன்னா நிறைய டைம் சொல்லிக்கிறேன். இங்கே எந்த நம்பர் கம்மியாக இருக்குது பாருங்க 3 இருக்குதா இங்கேயுமே 3 வர மாதிரி எழுத முடியும். பேஸ் வேல்யூ சேமாக இருக்கிற மாதிரி தான் மேக்ஸிமம் கொடுப்பாங்க. நீங்கள் அதுபடி அப்ரோச் பண்ணி பாருங்க. இது வந்து 3 பவரில் எழுத முடியுமா எழுத முடியும். இது 3 பவரில் எழுத முடியும். இது எத்தனை டைம் எழுதலாம் 3 பவர் 6ன்னு எழுதலாமா 3 பவர் 6 இன்ட்டு 22/3 அப்படியே போட்டிருக்கிற இன்ட்டு அடுத்து 81 வந்து 3 பவராக எத்தனை எழுதலாம் 3 பவர் 4 எழுதலாமா 3 பவர் 4 இன்ட்டு x/2வா. அடுத்து பாருங்க இது வந்து 1 டைமு இது வந்து 2 டைமா 3 பவர் 2 இன்ட்டு 22 மல்டிப்ளேஷன் பண்ணால் 44 வருதா 44 இன்ட்டு இது வந்து 1 டைமு இது 2 டைமா 2 இன்ட்டு எக்ஸ் 2x 2x ஈக்குவல் டு இந்த 3 பவர் 1 அப்படியே போட்டுட்டு வாங்க 3 பவர் 1 போட்டாச்சா. இங்கே பாருங்க நீ என்ன பண்ணீங்கன்னா பேஸ் வேல்யூ சேமாக இருந்துச்சுன்னா பவரை ஈக்குவேட் பண்ணிப்பீங்களா 44 + 2x ஈக்குவல் டு இங்கே 1 தான் இருக்குது 0 போட்டிங்கன்னா 20.5 வரை ஆன்சர் தப்பாக போயிடும். அடுத்து என்ன பண்ணீங்கன்னா 2x அப்படியே வச்சுக்கோங்க 44 ப்ளஸ் அந்த சைடு போனால் -44 மாறிடுமா -44 இப்போ மைனஸ் பண்ணிங்கன்னா -43 வருதா 2x ஈக்குவல் டு -43 x ஈக்குவல் டு -43/2வா இன்ட்டு இருக்கிற 2 அங்கே பண்ண டிவைடாக மாறிடுமா கேன்சல் பண்ணுங்க. இது 1 டைம் இது வந்து 21.5 ஈக்குவல் டு -21.5 ஆப்ஷன் சி த ஆன்சர். பாருங்க இந்த கொஸ்டின்ல எது வந்து ஸ்கொயர் நம்பர் இல்லைன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. உங்களுக்கு ஈஸியா தெரியும். இது வந்து எதோட ஸ்கொயர் 15ஓட ஸ்கொயர்னு தெரியும். இது வந்து எது 25ஓட ஸ்கொயர்னு தெரியும். இது வந்து எதோட ஸ்கொயர் 21ஓட ஸ்கொயர். இப்போ மூணுமே ஸ்கொயர் வேல்யூவா இருந்துச்சுன்னா இதுதான் ஸ்கொயர் வேல்யூவா இருக்காது. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். இதெல்லாம் ஈஸியா எல்லாரும் போட்டிருப்பீங்க. வாங்க அடுத்த சம் சால்வ் பண்ணலாம். பாருங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2ஓட வேல்யூ கொடுத்து இதோட ஸ்கொயர் ரூட் வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நான் இது கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க போறேன். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஃபைன் பண்ணலாம் வாங்க. இது மாதிரி எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றீங்கன்னா இது கான்ஜுகேட்டால மேலங்கிலி மல்டிப்ளேஷன் பண்ணுங்க. இங்க பிளஸ் இருந்தா மைனஸ் கான்ஜுகேட்டால மேலங்கிலி மைனஸ் பண்ண இன்டூ பண்ணுங்க 2 - 1. இப்போ பாருங்க இந்த ரெண்டு ஒரே வேல்யூ இருந்துச்சுன்னா a இன்டூ a வந்து a ஸ்கொயராக மாறிடுமா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 - 1 த ஹோல் ஸ்கொயர்டு பை இது வந்து a + b இன்டூ a - b படி இருந்துச்சுன்னா a ஸ்கொயர்டு - b ஸ்கொயர்டு படி எழுதலாமா. இங்கே பாருங்க a + b இன்டூ a - b படி இது இருக்குது. a + b a - b இப்படி இருந்துச்சுன்னா இப்படி இல்லை a ஸ்கொயர்டு - b ஸ்கொயர்டுன்னு எழுதலாமா. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர்டு - 1 த ஹோல் ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயரோட வேல்யூ என்ன மேலே இருக்கிறது அப்படியே எழுதிக்கிங்க பை இதோட வேல்யூ என்ன 2 - 1 மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 - 1 த ஹோல் ஸ்கொயர் வருமா. நம்மக்கிட்ட என்ன கேட்டுக்கிறாங்க ஸ்கொயர் ரூட் வேல்யூ தானே கேட்டுக்கிறாங்க. ஸ்கொயர் ரூட்குள்ளே இது மிச்சம் இருக்கிறத எடுத்து எழுதுங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 - 1 த ஹோல் ஸ்கொயரா. இப்போ பாருங்க இந்த 2 ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆகி மிச்சம் என்ன இருக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 - 1 இருக்குமா. ஸ்கொயர் ரூட்டோட 2ஓட வேல்யூ என்ன கொடுத்துக்கிறாங்க 1.414 - 1 மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும் 0.414 வருமா. ஆப்ஷன் சி த ஆன்சர். ஈஸியாக இது மாதிரி அப்ரோச் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணீங்கன்னா கொடுத்த கொஸ்டின் எழுதிட்டு அது கான்ஜுகேட்டால மேலேங்கிலேயே மல்டிப்ளேஷன் பண்ணுங்க. மல்டிப்ளேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சிங்கன்னா வேலை முடிஞ்சு. ஏன்னா இது ஸ்கொயர் எழுதியாச்சுக்கு 2வும் ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆயிரும். மிச்சம் இருக்கிறதுக்கு அப்படியே அப்ளை பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சிருது. ஸ்கொயர் ரூட்டோட வேல்யூ கேட்டுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம டேரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்கொயர் ரூட்டில் வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணீங்கன்னா இது பார்த்தோன்னே இது மாதிரி ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சோன்னே என்ன சொல்கிறேன்னா சிம்பிளாக a + b ஹோல் ஸ்கொயர் வடிவத்தில் எழுத முடியுமான்னு சொல்லி பாருங்க. இங்கே 9 இருக்குது இங்கே 14 இருக்குது. 14 எப்படி எழுதலாம் 7 × 2ன்னு எழுதலாமா. ஃபர்ஸ்ட் அதை எழுதுறேன் 2 × 7 × 2ன்னு எழுதுறேன்னா அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே 7 இருக்குதா இது வந்து 7 வர மாதிரி எழுதுங்க. 7 வர மாதிரி எப்படி எழுதுறேன் 7 + 2ன்னு எழுதலாமா 7 + 2. இப்போ பாருங்க இது வந்து ஏதோ ஒன்று ஏன்னு வச்சுக்கோங்க. இது ஏன்னு வச்சுட்டிங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா. 7 எப்படி எழுதலாம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7 த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா. ப்ளஸ் 2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2வா. இப்போ பாருங்கள் a ஸ்கொயர்டு + b ஸ்கொயர்டு
ப்ளஸ் 2ab வருதா பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியுது இது a + b த ஹோல் ஸ்கொயர்டு வடிவத்தில் இருக்குது. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 + ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7 த ஹோல் ஸ்கொயர்டு வடிவத்தில் வருது. பாருங்க ஏங்கிற இடத்துல 2 இருக்குதா, 2 எப்படி ஸ்கொயர் எழுதலாம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 எழுதலாமா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 த ஹோல் ஸ்கொயர்னு, 7 எப்படி எழுதலாம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7 த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா. ப்ளஸ் இங்கே பாருங்க 2 × ab கரெக்டாக வருது. இப்படி வந்துருச்சா, நம்மக்கிட்ட என்ன கேட்டுக்கிறாங்க, ஸ்கொயர் ரூட்டா, இதுக்கு வந்து ஸ்கொயர் ரூட் போட்டுக்குங்க. 2 ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆகி மிச்சம் என்ன இருக்குது, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 + ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7 இருக்குமா. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஃபஸ்ட்டு என்ன பண்ணீங்கன்னா கொஸ்டின் அப்படியே ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கிங்க. 14 கொடுத்துக்கிறாங்களா, 14 வந்து 2 பவரில் எழுத முடியுமா செக் பண்ணி பாருங்கள். 7 × 2 எழுதுனா அதே போல் இங்கே இருக்கிற நம்பரை அப்படி பிரித்து எழுத முடியுமான்னு பாருங்கள். ஏன்னா எழுதலாம், இது வந்து 7 + 2 எழுதலாமா. இப்போ பாருங்கள் இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 7 இருக்குது, இங்கேயும் 7 இருக்குது. பார்த்தீங்கன்னா a + b ஹோல் ஸ்கொயர்டு ஃபார்முலாவில் எழுதலாம். ஸ்கொயர் ரூட் ரிமூவ் ஆகி a + b கிடைக்குமா. அதே போல தான் இங்கே எழுதிக்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 + ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7 த ஹோல் ஸ்கொயர், 2 ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகி ஃபைனலாக இது கிடைக்கும். இதுதான் ஆன்சர். இன்னைக்கான டெஸ்ட் சீரீஸ்க்கான வீடியோ எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு கொஞ்சம் ஸ்பீடாக உங்களுக்கு சால்வ் பண்ணிக்க. ஏன்னா உங்களுக்கு டைம் கம்மியாக தான் இருக்குது, நீங்கள் மித்த சப்ஜெக்டே படிக்கணும், அதனால தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தேன். உங்களுக்கு டெஸ்ட் சீரீஸ்க்கான எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்லோவாக போகணும்னு நினச்சிங்கன்னா கூட கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்த டைம்லேருந்து ஸ்லோவாக கொண்டு போகலாம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி